நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இன்றைக்கி நெஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரேலி இருந்தது. எல்லாமே இன்றைக்கி வெயிட் பண்ணி நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு ரேஞ்ச் எடுத்துருக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி மிட் கேப் கொடுத்துருந்தோம். மிட் கேப்பில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 94 எடுக்க சொல்லி 133 கொடுத்தோம். அந்த டார்கெட் அடிச்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜாயின் பண்ணுறவங்க நம்ம வாட்ஸ்அப் அப்டேட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஓகேவா? இல்லைன்னா தேவையில்லை, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நெஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. எதனால் இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வீக்லி நீங்கள் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. சிபிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இது போடுங்க. இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஓகே, இது மந்த்லி, இது வீக்லி. ஓகே, ஸோ இப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா இதுதான் சப்போர்ட். மந்த்லியோட பிவோட் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் நான் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்போர்ட்டை உடைச்சா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, சரி, மேலே ஏன் போக முடியல அப்படின்னு பார்த்தா வீக்லி சப்போர்ட். ஓகே, வீக்லி பிவோட் பாயிண்ட் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட், அதனால தான் மார்க்கெட் இங்கே போயிருக்கு. இதுக்கு மேலே போக முடியல. ஒருவேளை நாளைக்கு இப்போது இங்கே வீக்லி சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட். இந்த சப்போர்ட்டை உடைக்கும்போது தான் மார்க்கெட் திருப்பி அகெயின் 21,777 அது கீழே 600 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். 620, 530 அந்த மாதிரி ரேஞ்ச். இப்போ சப்போர்ட் எடுத்ததால் மார்க்கெட் ஃபெப் போட்டு பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு இங்கே வரைக்கும் போகலாம். மேலே போனால் இங்கே வரைக்கும் போகலாம், கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா. ஓகேவா? இப்போ இந்த ஹையிலேருந்து இந்த லோ வச்சுக்கலாம். இந்த லோ இருக்கும், இங்கே இருக்கு இல்லையா, இந்த லோ வச்சா மார்க்கெட் 0.786க்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் 0.786, அது 21,996க்கு மேலே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் டார்கெட் நமக்கு 0.618ல் சப்போர்ட் எடுத்தால் எங்கே போகணும்? 22,301. அது நாளைக்கு இல்லை, இது ஒரு ரேஞ்ச் அங்கே வரைக்கும் போகலாம், நாளைக்கு கிடையாது. சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல இந்த பிவோட்ஸ் நல்லா யூஸ் ஆகும். இந்த வீக்லி பிவோட்டும் மந்த்லி பிவோட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா டெய்லி பிவோட்ஸ் கூட வச்சுட்டு அதை வச்சு கூட பேஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்னா, இது வச்சுப்பாங்க, இதை வச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு பண்ணால் சிபிஆர் இந்த மாதிரி ஒரு நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நேரோ ரேஞ்ச் சிபிஆர் என்ன ஆகும்னா, ரேஞ்சாக இருக்கும் மார்க்கெட். இந்த மாதிரி நேரோவாக இருந்தால் கிட்ட இருந்தால் மார்க்கெட் நல்ல ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி காலைல பாருங்கள், நேரோ சிபிஆர்ன்றதுனால மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஒயிட் ரேஞ்ச் சிபிஆர்னால் மார்க்கெட் ஒரு சைடு வேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் போய் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகேவா? இது யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு பிவோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா இது எடுத்துகிட்டு இப்போ நாளையோட பிவோட்ஸ் எப்படி இருக்குது? ஓகே, நாளைக்கும் பயங்கர ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு காமிக்கும். நாளைக்கு மார்க்கெட் நல்ல ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
எந்த சைடு வேணால் மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாளைக்கும் நேரோ சிபிஆர், நாளைக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னால் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், இதை பிரேக் பண்ணால் கீழே 940க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ சிபிஆர் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சிபிஆருக்குள்ளேயே வந்து இது வந்து வீக்லியோட சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு, சாரி மந்த்லி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் கீழே நல்ல ரேஞ்சாக போகும். இது பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்போ மேலே போன மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து போக முடியல, இந்த ரேஞ்சுக்குள்ளே 219லேருந்து அதே 200 பாயிண்ட்டு 22,085 150 பாயிண்ட், இந்த 150 பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிவோட்ஸை உடைக்கணும். அதை பொறுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸோ ஃபெப்பு வச்சு போட்டிங்கன்னா டார்கெட் நாளைக்கு தெரியும். நாளைக்கு மார்க்கெட் எங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ½ அன் ஹவர் கேண்டில் வச்சுக்கோங்க, ஹைலோ அதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மேலே போகலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. ஓகேவா? 22,180 வரைக்கும் நாளைக்கு போகலாம். அதாவது மேலே போச்சுன்னா 22,200 வருதா, அது வரைக்கும் போகலாம். சரியா? நாளைக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு பண்ணுங்கள். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனு இதை பிரேக் பண்ணுதா கீழே வரத்துக்கு, பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட் வந்து நல்லா ஆக்ட் ஆகும். அதை பார்த்துட்டு நெஃப்டியை வந்து பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னும் போகல. இந்த பாக்ஸ்க்குள்ளே போதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே போயிடுச்சுனாவே மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்ட் ஆகி மேலே போயிடும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் வந்து மேலே போகணும். ஸோ பேங்க் நிஃப்டி இதுக்கும் வந்து நம்ம சிபிஆர் போட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, சிபிஆர் என்ன டார்கெட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வரும். அங்கே போய்ட்டு டுமாரோ சிபிஆர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது நாளை மார்க்கெட்டை. புரியுதுங்களா? நாளைக்கு இதுதான் சிபிஆர். ஸோ இதுதான் பேஸ், இந்த 3 பேஸ் அதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு இந்த சிபிஆர்லேருந்து கீழே ஆரம்பிக்கிறாங்களா, இந்த சிபிஆருக்கு மேலே ஆரம்பிக்கிறாங்களா பாருங்கள். கீழே ஆரம்பித்தா இதுதான் ஃபஸ்ட் டார்கெட் 46,502. மேலே ஆரம்பித்தா இதுதான் ஃபஸ்ட் டார்கெட் 46,926. ஸோ நாளையோட சிபிஆர் இது. சிபிஆர் மேலே ஆரம்பிக்கிறாங்களா டவுனில் ஆரம்பிக்கிறாங்களா பார்க்கணும். அது ஒன்று. அதே மாதிரி வீக்லி சிபிஆர் எங்கே இருக்குது, மந்த்லி சிபிஆர் எங்கே இருக்குது பார்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் பேஸ். ரைட். இப்போ என்ன ஆகுது, இதுதான் மந்தோட சிபிஆர். ஸோ இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால இந்த வீக்லி சிபிஆருக்கு மேலே போகணும். அதனால தான் மேலே போக முடியாமல் இறங்குது. ஸோ நம்ம ஃபெப் எடுத்து போட்டு பார்ப்போம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கும் வந்து எல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு வந்து டெக்னிக்கலாக எல்லாமே பண்ணுவீங்க. டெக்னிக்கலாக எல்லாமே யோசித்து பண்ணுவீங்க. ஸோ 0.618 இந்த 0.618லேருந்து அந்த சிபிஆர் லைன் எங்கே இருக்குது, 46,505 இருக்குது. ஸோ இங்கே போன மார்க்கெட்
இப்படி வச்சுக்கோங்க. ஃபெப் இங்கே போட்டிங்கன்னா இப்படி போன மார்க்கெட்டு 0.618 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போதா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. சரியா? மேலே போனால் இந்த 3 லைன் டார்கெட், அது கிராஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயும் சப்போர்ட் வச்சுன்னா 47,688. இது வந்து ½ அன் ஹவர் சார்ட்டு, நாளைக்கெல்லாம் போகாதுங்க. இது வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? சரி, அடுத்தது FinNifty பார்க்கலாம். ஸோ FinNifty அதே தான், எல்லாமே வந்து இந்த சிபிஆரில் இருக்குது. வீக்லி சிபிஆரை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகணும். சரிங்களா? வீக்லி சிபிஆரை பேஸ் பண்ணால் வீக்லி சிபிஆரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஓடுது. வீட்டில் கத்திகிட்ருக்காங்க, ஒரு நிமிஷம், குழந்தைங்க. சரி. ஸோ நெஃப்டியை FinNiftyயை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் FinNifty இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே வந்தாலும் இங்கேருந்து ஒரு வேவ், 2 வேவ், 3 வேவ், இது 4வது வேவ் அப்படின்னு நினைக்கிறேன். 5வது வேவ் கண்டிப்பாக மேலே போகணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்குள்ளே FinNifty வந்து மேலே இது வரைக்கும் போகணும். சரி, ஓகே. சிபிஆரை வந்து இந்த வீக்லி சிபிஆரை உடைக்கணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் போகும். ஸோ அது ஒன்று. இது என்னது? ஓகே, சாரி, மிட் கேப் எங்கே இருக்குது? ஓகே, மிட் கேப் நாளைக்கு எங்கே இருக்குது? சிபிஆர் பார்ப்போம். வீக்லி மிட் கேப்பும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தடங்கள் ஆகலாம். ஓகேவா? 500ல் 500ல் சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துருச்சுன்னா மிட் கேப்பு 10,545க்கு மேலே போச்சுன்னா போகும். இல்லைன்னா இந்த இடத்துல போய் சும்மா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு 1, 2, 3, 4, 5ன்றது மேலே போயிட்டு லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு தான் 10,826 வரைக்கும் போகலாம். நாளைக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். மிட் கேப் நாளைக்கு சிபிஆர் எப்படி இருக்கு பார்ப்போம். இது வந்து நான் வச்சு பண்ணுவாங்க நிறைய பேர், நல்லாயிருக்கும் சிபிஆர். நான் முதல்லலாம் சிபிஆர் வச்சு தான் பண்ணுவேன். அதனால தான் இன்றைக்கி சும்மா போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் அப்படின்றாங்க மிட் கேப்பை. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பீரி, மண்டே வந்து லீவ், ரங்கோலி லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியன்றதுனால நாளைக்கு மிட் கேப் வந்து பண்ணுறதை விட நல்லா தான் இருக்கும். 523 அடுத்த டார்கெட் மிட் கேப். ஓகேவா? 523 போனோடனே கம்முன்னு விட்டுருங்க மிட் கேப்பு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். 523னா இன்னும் நம்மளுக்கு 70 பாயிண்ட் தான் இருக்குது. 70 பாயிண்ட்னா ஒரு பை எடுத்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ணணும். இது மிட் கேப் பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே சொல்லியாச்சா? ரைட், ஓகே. அடுத்தது இப்போ என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ட்ரேடிங் வியூவில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்ட்ரைக் போய் இது நெஃப்டி என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ அந்த ஸ்ட்ரைக் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து வரும். இங்கே வருங்க, நெஃப்டி 261 அப்படின்னு வந்துச்சா? இதுலேயே வந்து நீங்கள் சிபிஆர் வச்சே பண்ணலாம். ஓகேவா? சிபிஆர் வச்சே பண்ணலாம். ரைட், இப்போ சிபிஆர் வச்சிட்டிங்க, இங்கே போயிட்டீங்க, டெய்லி பிவோட்ஸ், இன்னியோட பிவோட்ஸ் வந்துடும். ஓகே, இன்னியோட பிவோட்ஸ் வந்துடும். இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதை வச்சு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இனிமேல் யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே போவோம், ஏது போகணும், ஸ்ட்ரைக்கை வந்து ட்ரேடிங் வியூவில் போடுங்க, சிபிஆரை போடுங்க,
ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆகிடுச்சா, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்படியே யூஸ் பண்ணுங்கள். டார்கெட் எங்கே இங்கே எடுத்திங்கன்னா 260 எடுக்கணும், 300 வெளியே வந்துடணும். இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். இதுக்கு மேலே போய் ஒரு கேண்டில் 2 கேண்டில் நின்னா தான் ஒரு கேண்டில் நின்று அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்தால் தான் இங்கே போகும். இங்கே பிரேக் ஆகும்போது ரெட் கேண்டில் வந்துடுச்சு அப்படின்னா இது இங்கே தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போ FinNiftyக்கு பார்ப்போம். இந்த FinNifty இன்றைக்கி இது பண்ணியிருந்தேன் நான். இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக்கு எப்படி இருக்குது, அழகாக வச்சா மேலே போகுது. சிபிஆரை வச்சு நம்ம எது எங்கே போவோன்றது ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம். ரைட், இது எடுத்துறோம். நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ FinNifty நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருந்து டவுன் ஆச்சு, இப்போ ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்ன பேட்டர்ன்? இந்த பேட்டர்ன் பேர் வந்து பேட் பேட்டர்ன். இந்த பேட் பேட்டர்னுக்கு நாளைக்கு இது வந்து 194க்கு போகணும் டார்கெட். ஸோ 114 ரூபாயில் இருக்கான். ரைட்டா? இதை பிரேக் பண்ணானா, ஒரு வேளை டவுனில் வர மாதிரி இருந்தால் இந்த 95 பிரேக் பண்ணானா கம்முன்னு விட்டுணும், ஃப்ரீயாக விடணும். ஃப்ரீயாக விட்டால் 60 ரூபா வருவான். அவனோட லோ வந்து 42 ரூபா. அப்படியே கீழே வந்தாலும் 60 ரூபாயில் வந்து எடுக்கணும். எடுத்தால் மேலே போவான். இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக FinNifty இந்த ஸ்ட்ரைக் 20,750 ஸ்ட்ரைக் வந்து 194க்கு வந்து என்னோடய டார்கெட். நான் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன், ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய டார்கெட் வந்து 194 அப்படின்றத நான் வச்சுருக்கேன். இங்கே கண்டிப்பாக போய் அடிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.